வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த வெரைட்டி ரைஸுக்கு அருமையான சுவையில் கிறிஸ்பியான 65 ரெசிபி செஞ்சுருக்கேன். இதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது என்னங்கிறது தெரிஞ்ச கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நடுத்தரமான அளவில் ஒரு குடமிளகாயும் 4 கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 120 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்கி விடணும். இப்போ இதில் குடமிளகாயும் நறுக்கி போட்டுக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காயும் குடமிளகாயும் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். கத்திரிக்காய், குடமிளகாய், தக்காளி நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். குறைஞ்ச தீயிலேயே வேகட்டும். பேனில் 2 வரமிளகாயை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கருகாத அளவுக்கு இதை 1 நிமிஷம் வறுத்தரலாம். கருகாமல் அதே சமயம் வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன். குடமிளகாய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு தரம் பிரட்டி விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த பவுடரை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பிரட்டி விட்ட பிறகு நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நான் 3 கப் அளவுக்கு சாதத்தை சேர்க்கிறேன். நீங்கள் கூட குறைய சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் குடமிளகாய் மசாலா சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.